இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய என்னது வாக்குத்தத்த வசனம் பாஸ்டர் இங்கே பேசினாங்கல்ல, அந்த வாக்குத்தத்த வசனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஜனங்களே இந்த ஜனங்களை நான் நன்மையால் திருப்தி ஆக்குவேன் என்றார். அதுதான் நம்ம நம்மளுக்கு என்ன சொல்லி எடுத்துக்கணும் இந்த வருஷத்தில். ஆனால் பாஸ்டர் அந்த அந்த விஷயத்தை பேசும்போதே எனக்கு அந்த அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப அந்த அந்த வாக்குத்தத்தம் வசனமும் எந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளுக்கு அழைத்திருக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா இந்த வருஷம் முக்கியமாக அது போட்டிங்களா, அந்த ஸ்லைட் போட்டிங்களா? ஓகே, இந்த வருஷம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வறுமை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, வறுமை இருக்கும். ஸோ வறுமையில் கர்த்தர் எல்லா நன்மையால் நம்மளை திருப்திப்படுத்துவார்னா அது நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐநா சபையுடைய அதாவது வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம், உலக உணவு திட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் சர்வதேச உணவு நெருக்கடி இருக்கும். சர்வதேச உணவு நெருக்கடி 2025 கிட்டத்தட்ட 34 கோடி 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு இருக்காது. 74 நாடுல 34 crores 30 lakhs in 74 countries ஜனங்களுக்கு சாப்பாடு இருக்காது. இதுடைய முக்கியமான காரணம் போர். நிறைய இடத்துல போர் நடக்குது. நம்ம வெறும் உக்ரைனு இது இஸ்ரேல் பற்றி தான் கேள்விப்படுறோம். ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு நாட்டில் போர் நடக்குது, அதை பற்றி நம்ம கேள்விப்படுறதில்ல. ஓகே, போர் ஒன்று. இன்னொன்று இயற்கை சீற்றங்கள், அதுக்கப்புறம் இந்த COVID-19 தாக்குதல், அதுக்கப்புறம் இந்த பொருளாதார சீரழிவு. ஸோ இந்த காரணத்தினால் எல்லா இடத்துலையும் இந்த உணவு பற்றாக்குறை இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் 127 நாடுகளில் இந்தியாவுடைய பொசிஷன் 105வது பொசிஷன், 105வது பொசிஷன். 127 கண்ட்ரீஸில் 105th நேஷனாக இருக்குது இந்தியா உணவு பற்றாக்குறையில். ஓகே, அதே போல் ஐநா சபா என்ன சொல்லுது, இந்த வருஷம் இந்தியாவில் 19 கோடி 5 லட்சம் பேருக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மக்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ? 19 கோடி 5 லட்சம் பேர். இது இன்னும் அதிகரிக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குற தேவன் எவ்வளோ நல்லவர். ஸோ தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றதான் இன்னைக்குரிய செய்தியுடைய தலைப்பு. ஆனால் இந்த தலைப்பு எனக்கு அன்றைக்கி பாஸ்டர் ப்ரீச் பண்ணும்போது எனக்கு கொடுக்கல. கர்த்தர் எப்போ கொடுத்தாருன்னா, நான் கடைசியாக பேசினேனே, பேசிட்டு இறங்கி போய் உட்கார கர்த்தர்கிட்ட சொன்னேன், அடுத்தது என்ன பேசணுன்னா இதுதான் கொடுத்தார். குட்னஸ் ஆஃப் த லார்ட். அவங்களுக்கு தெரியாது, நானும் யார்கிட்ட சொல்லலை. ஆனால் என்ன பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த செய்தி கர்த்தர் கொடுத்தாரு. கடைசியில் பார்த்தா அது ஒரு புது தொடராக கொடுத்தாரு. அது அந்த தொடரின் முகவரி இன்றைக்கி தான் தொடங்குது. 10 சர்மன்ஸா. ஓகே, எந்த ஸ்லைட் போட்டுக்கிறீங்க? என்ன போட்டுக்குது, வாசிங்க. ஓகே, எவ்ரி குட் கிஃப்ட் கம்ஸ் ஃப்ரம் காட். எல்லா நன்மையான ஈவு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நீங்கள் சங்கீதம் 16:2 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது அந்த வசனம். இல்லை, சங்கீதம் 16:2 என்ன போட்டுக்குதுன்னா, நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நீர் என் ஆண்டவர், என்னிடமுள்ள நற்கிரியம் ஒவ்வொன்றும்
நற்காரியம் ஒவ்வொன்றும் உம்மிடமிருந்து வருகிறது என்றேன். ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா நற்காரியமும், எல்லா ஈவும், எல்லா நன்மையான காரியங்களும் எங்கேருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஏன்னா ஒரு டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷில் அவரை தவிர வேற நல்லது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில், அவர் மட்டும்தான் நல்லவர். ஓகே, ஆக்சுவலி நம்மளுடைய இந்த தலைப்புடைய மையமான பகுதி வந்து யாக்கோபு 1:17. அங்கே என்ன போட்டுக்குதுன்னா, என் பிரியமான சகோதரர்களே, அது 16, அடுத்தது 17 வந்து என் பிரியமான சகோதரர்களே மோசம் போகாதீர்கள். இது 16. 17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாக்கி ஒளிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஓகே, அவர் மாற மாட்டாராம். அவர் சொன்னது அவர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து நன்மையால் நம்மளை ஆசிர்வதிப்பார். அதே போல் நீங்கள் சங்கீதம் 16:6 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, நான் பெற்ற பங்கு மிக அழகானது. ஸோ கர்த்தர் நமக்கு கொடுக்குற பங்கு வந்து மிக அழகானது. ஒருவேளை நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு புரியாது ஏன் இப்படி இருக்கு, ஆனால் அவர் பார்வையில் அழகானது. ஓகே, ஆனால் இது கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும் போது கர்த்தர் எப்பவுமே நல்லவர். அது ஆல்ரெடி நம்ம நிறைய முறை கேட்டிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். காட் இஸ் குட் ஆல் த டைம். கர்த்தர் எப்பவுமே நல்லவர்ன்னு சொல்லிட்டு அது உண்மையாகவே அது உண்மையான காரியமா? ஏன்னா நம்ம மன அழுத்தத்தில் இருக்கும்போது கர்த்தர் நல்லவரா? நம்ம வந்து தாக்கப்படும் போது கர்த்தர் நல்லவரா? நம்ம நஷ்டத்தில் இருக்கும்போது கர்த்தர் நல்லவரா? நம்ம வலியில் இருக்கும்போது, வலியில் இருக்கும்போது, படுக்கையில் இருக்கும்போது கர்த்தர் நல்லவரா? நம்ம வந்து போராட்டத்தில் இருக்கும்போது கர்த்தர் நல்லவரா? நம்ம வந்து ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் நல்லவரா? நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து எல்லா சைட்லேருந்து நீங்கள் வந்து வலியுறுத்தப்படுறீங்க அந்த காரியத்தை செய்ய சொல்லி, அந்த நேரத்தில் கர்த்தர் நல்லவரா? நீங்கள் கவலையில் இருக்கும்போது கர்த்தர் நல்லவரா? யோசிங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் தான். ஏன்னா இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்த அந்த யாக்கோபில் 17 அவர் நிழலை போல் மாறுவதில்லைன்னு சொல்லி போட்டிருக்குது. நான் ஏற்கனவே அது இன்னொரு செய்தியில் நான் சொன்னேன். நம்ம வந்து வெயில் டைமில் போய் நின்னோன்னாக்கா நம்ம நிழல் வந்து மாறினே இருக்கும். சில நேரத்தில் குள்ளமாக கிட்டே இருக்கும் சின்னதாக, சில நேரத்தில் நல்லா ஒல்லியாக நீளமாக இருக்கும், சில நேரத்தில் நல்லா குண்டாக பெருசாக இருக்கும். அந்த மாதிரி கிடையாது கர்த்தர். அவர் நல்லவர்னா நல்லவர் தான், எப்பவுமே நல்லவர் தான், என்றென்றைக்குமே நல்லவர் தான். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நல்லவர். ஓகே, ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தருடைய அந்த நல்ல குட்னஸ், அது தமிழில் எப்படி சொல்கிறது, அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கல. கர்த்தருடைய நன்மை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க அதை வந்து அங்கீகரிக்கவும் மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்குள்ளே 2 காரியம் இருக்குது. ஒன்று வந்து அவங்களுடைய பெருமை, நான் என்ற பெருமை, நான் என்னால் முடியும், நான் செஞ்சிடுவேன், என்னுடைய பலம், என்னுடைய திறமை அப்படின்னு சொல்லிட்டு. 2வது காரியம் வந்து கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு, ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு நன்றி செலுத்துகிற அந்த மனப்பான்மை கிடையாது. ஸோ பெருமை மற்றும் நன்றியின்மை தான்
அவங்கள வந்து கர்த்தருடைய நன்மையை அங்கீகரிக்க விட மாட்டுது. ஓகே, இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாஸ்திகவாதி இருக்கிறாங்களே, கர்த்தர் கிடையாது, தேவன் கிடையாது, கடவுள் கிடையாதுன்னு சொல்லி நம்பிக்கிறவங்க, அவங்கக்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட். ஸோ 1 கொரிந்தியர் 4:7 பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தரின் நன்மை உங்கள் நன்மையின், அதாவது நான் வசனத்தை வாசித்தரேன் ஃபஸ்ட்டு. அங்கே என்ன போட்டுக்குதுன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், உங்களுக்கு தரப்பட்டவை உங்களுக்கு வைத்திருக்கையில் அவற்றை உங்கள் வல்லமையால் பெற்றதாக நீங்கள் ஏன் பெருமை அடைய வேண்டும்? உங்களுக்கு கொடுத்தது உங்ககிட்ட இருக்குது அது, ஆனால் அது வந்து உங்களுடைய வல்லமையால் நீங்கள் பெற்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் பெருமைப்படுறீங்க? ஏன்னா அதுவும் கர்த்தரால் தான் கொடுக்கப்பட்டது. ஓகே, ஆனால் இது மனுஷனுடைய ஒரு குணம். ஆனால் இதில் ஒரு லெசன் நம்ம என்ன கற்றுக்கிறோம்னாக்கா, கர்த்தரின் நன்மை உங்கள் நன்மையின் அடிப்படையில் அல்ல. God's goodness is not based on your goodness. மாறாக அவரின் நன்மை அவரின் நன்மையின் அடிப்படையில் கர்த்தரின் நன்மையை நம்ம வந்து அனுபவிக்கிறோம். நம்ம நல்லவங்க அதனால தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அப்படி கிடையாது. நம்ம கெட்டவங்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் மழை வருதில்ல, எல்லாருக்கும் வயலில் தானியங்கள் கிடைக்குதுல்ல, சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுல்ல, எல்லாரும் படுத்தா அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதுல்ல. ஸோ பாருங்க, கர்த்தர் வந்து எல்லாருக்குமே நன்மை செய்கிறவர். நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, நீ கெட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நன்மை செய்கிறவர். ஏன்னாக்கா அவர் நல்லவர். ஸோ அவருடைய நல்ல ஈவு வந்து வெறும் நல்லவங்களுக்குன்னு சொல்லிட்டு இல்லை, அவருடைய நல்ல ஈவு வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த ஈவு பெற்றுக்கொள்கிறவங்க வந்து நல்லவங்களாக மாறும்போது அவருக்கு மகிமை கிடைக்கும். ஓகே, யாக்கோபு 1:16 அதாவது 1வது வசனத்தில் அங்கே என்ன போட்டுக்குதுன்னா, என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதீர்கள். ஏன் அப்படி சொல்கிறார் யாக்கோபு? ஏன்னாக்கா நீங்கள் அநேக நேரத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது, நஷ்டத்தில் இருக்கும்போது, வியாதியில் இருக்கும்போது, வலியில் இருக்கும்போது, துன்பப்படும் போது, நெருக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் இவரால் தான் நடக்குது. யார்? கர்த்தரால். அவர் அனுமதிச்சார், அதனால தானே நடக்குது. அவர் அலோவ் பண்ணலன்னா நடந்துருக்குமா? அப்படி தானே சொல்கிறோம் நம்ம. இது வந்து சாத்தான் கொண்டு வந்த சிந்தனை. சாத்தான் என்ன சொல்கிறான்? உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவர் தான். ஆனால் தான் யாக்கோபு அங்கே எச்சரிக்கையாக சொல்கிறாரு, இந்த பொய்யான செய்தியை நீ நம்பி மோசம் போகாத. ஏன்னா சாத்தானுடைய ஒரு திட்டம் என்னன்னா, ஒரு பொய்யை வந்து 10 முறை 100 முறை சொல்லி அது உண்மையாக்கிடுவோம். கர்த்தரால் தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது, கர்த்தர் தான் இந்த வியாதி உனக்கு அனுப்புனாரு, கர்த்தரால் தான் நீ வலியில் துடிக்கிற, கர்த்தரால் தான் உனக்கு இந்த நஷ்டம் நடந்திருக்குது. மோசம் போகாதீர்கள். ஏன்னா கர்த்தர் என்றென்றைக்குமே நல்லவர், அவர் மாறவே மாட்டார். ஓகே, இது டிலீட் பண்ணிடுங்க தம்பி. ஆனால் நம்மளுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நான் அது உதாரணமாக சொன்னேன். ஏன்னா அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கர்த்தர் நீங்கள் நல்ல காரியங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் எப்பவுமே விரும்புகிறவர். ஓகே, என்னென்ன நல்ல காரியங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார்? கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்குறீங்களா? சொல்லுங்க. இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தாய் தகப்பன் கொடுத்துக்கிறார், உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கொடுத்துக்கிறார், ஆசிரியர்கள், உங்களுக்கு கூட பிறந்தவங்க, யார் கூட நீங்கள் ஜாலியாக விளையாடி, நீங்கள் சிரித்து, நீங்கள் ஒருத்தரை சீண்டி சண்டை போட்டு எப்படி வளர்ந்தீங்க, அது யோசித்து பாருங்கள்.
ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளரலைன்னா நம்ம இப்படி ஆயிருக்க மாட்டோம். ஓகே, ஸோ உங்களுடைய சிப்ளிங்ஸ், அப்புறம் உங்களுக்கு கொடுத்த வீடு, ஸ்கூலு, சபை, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது. அப்புறம் கர்த்தர் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறாரு, உணவு கொடுக்குறாரு. அந்த உணவு நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய நாக்கில் டேஸ்ட் பட்ஸ் வச்சுக்கிறாரு, குட்டி குட்டி பட்ஸ். அந்த பட்ஸில் உங்களுக்கு டேஸ்ட் தெரியுது, இது காரம், இது உப்பு, இது கசப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் கோவிட் வரும்போது நிறைய பேருக்கு டேஸ்ட் தெரியல. தெரியுமா உங்களுக்கு? என்ன சாப்பிட்றாங்களோ சொல்லி தெரியல, வெறும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. ஸோ அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் பட்ஸ் கொடுத்துக்கிறாரு கர்த்தர். அது இல்லாமல் நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஒரு வழி கொடுத்துக்கிறாரு. எவ்வளோ நல்லவர்! கண் கொடுத்துக்கிறாரு பார்க்கறதுக்காக, கண்கள். காலு கொடுத்துக்கிறாரு நடக்கிறதுக்கு, நிற்கிறதுக்கு. கை கொடுத்துக்கிறாரு பிடிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, சானிட்டி, சேன். ஓகே, இல்லைன்னா நம்ம பைத்தியமாக இருப்போம். பேசுறதுக்கு வாய் கொடுத்துக்கிறாரு, காது கொடுத்துக்கிறாரு கேட்கறதுக்கு, நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாரு, வேலை கொடுத்துக்கிறாரு, பிஸ்னஸ் கொடுத்துக்கிறாரு, காசு, பணம், ரெப்புடேஷன், நல்ல ஒரு பேர், இது எல்லாமே கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த லிஸ்ட்டு வந்து இதோட முடியல. இந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சொன்னால் கூட அது முடியவே முடியாது. அத்தனை நன்மையான ஈவு கர்த்தரிடத்துலேருந்து மட்டும்தான் வருது. உங்கள் தாய் தகப்பன் கொடுக்கல, உங்கள் தாய் தகப்பனே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ இவங்க எங்கேருந்து கொடுத்துருக்கு? இவங்களுக்கு கொடுத்ததுனால தான் இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோனாக்கா அது கர்த்தருடைய ஈவு. இந்த போன வாரம் ஃபுல்லாகவே வந்து பல்வலியில் இருந்தேன். அப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த டாக்டரும் எனக்கு கர்த்தராக கொடுக்கப்பட்ட ஈவு. அவர் பண்ண ஒரு ட்ரீட்மெண்ட்டாலே வலி போயிடுச்சு. நான் சொன்னேன், இனி இப்போ நான் போகிறதில்ல, மண்டே தான் போவேன். இது வரைக்கும் வலி வரல. எக்ஸ்கியூஸ் மீ. வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த வாரம் ஃபுல்லாகவே வண்டி இல்லை. பிரகாஷ் அவருடைய வண்டி கொடுத்தாரு. அவர் நினச்சா கொடுக்க முடியாது. கர்த்தர் அவர் மனசில் வேலை செஞ்சு, பாஸ்டர் நீங்கள் வண்டி எடுத்துக்குங்கன்னாரு. அந்த வண்டி ஓட்டின்னு தான் வந்திருந்தோம் இந்த வாரம் ஃபுல்லாக. அப்புறம் எங்கள் வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒர்க் ஷாப்பில் கொடுக்கும்போது அது கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து அந்த வண்டியில் தான் வந்தோம். புது கிளச்சு, புது கிளச் பிளேட்டு, புது கிளச் டிஸ்க்கு, ஃபுல் செட்டு அப்படியே மாற்றி. இந்த மாதத்தோட அந்த வண்டிக்கு 10 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட் டைம் மாத்திரம் கிளச்சு. கர்த்தர் நல்லவர். ஓகே, every day we must be able to see the source of the good gifts from God. ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து வர அந்த ஈவுகள், அந்த கிஃப்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்குள்ளே ஒரு நன்றி உள்ள இருதயம் பிறக்கும். அப்போ தான் நம்ம கர்த்தருக்கு எப்போவுமே நன்றி சொல்ல முடியும். ஏன்னா அது பார்க்கலன்னா அந்த நன்றி இன்மை நமக்குள்ளே வந்துடும். ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கொடுத்தது எல்லாமே நல்லது. இன்றைக்கி காலையில் நீங்கள் சந்தோஷமாக ஏஞ்சிது கர்த்தரால், நீங்கள் கிளம்பி இங்கே சுகபத்திரமாக வந்தது கர்த்தரால், நீங்கள் அழகாக இருக்கிறது கர்த்தரால், எல்லாமே கர்த்தரால் தான். எல்லாமே கர்த்தர் கொடுத்த ஈவு. ஓகே, அதே நேரத்தில் ஒன்று நினைங்க, நம் வாழ்க்கையில் எதுவுமே வாக்குறுதி அளிக்கப்படவில்லை. அதே போல் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. இருக்குதா? யாருன்னா சொல்லியிருக்கிறாங்களா, நான் உன்னை நல்லா வச்சிருவேன், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு? எந்த கேரண்டி கிடையாது. ஸோ நம்முடைய எல்லா நன்மையான ஈவுகளின் வடிவமைப்பாளர், தொற்றுவிப்பவர், திட்டம் இடுப்பவர், காரணமானவர். சப்போஸ் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு மூவியாக இருந்தால்,
உங்கள் வாழ்க்கையின் திரைக்கதை எழுத்தாளர் எல்லாமே கர்த்தர் தான். நீங்கள் எந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறீங்க, எந்த வழியில் போக போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, யாரை கல்யாணம் பண்ணி போகிறீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைங்க பிறக்க போகுது, எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணுறது. ஆனால் இந்த மத்தேயு 7:11 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனைப் போல் அல்லாமல் பொல்லாதவர்களாக இருக்கும் உங்களுக்கே குழந்தைகளுக்கு நற்பொருட்களை தர தெரியும் போது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவும் தம்மிடம் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவற்றை கொடுப்பார் என்றோ. அப்படின்னா கர்த்தரோட நம்ம நல்லவர் கிடையாது, ஆனாலும் நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கு கேட்கும்போது நம்ம சிறந்தது அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அப்போது கர்த்தர் நல்லவர். அவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அவர் எப்படி கொடுப்பார்? நம்மளுக்கு கேட்கும்போது அவர் நம்மளுக்கு எப்படி கொடுப்பார்? யோசிச்சு பாருங்க. அந்த வசனம் அதுதான் சொல்லுது. நான் ஜஸ்ட் இது அந்த சீரீஸ்க்கு இன்ட்ரடக்ஷன்னால சில காரியங்கள் உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:13 போட்டிருக்குது, மனிதர்களுக்கு சம்பவிக்கிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு சம்பவிக்கவில்லை. அதாவது எல்லாருக்கும் வர சோதனை தான் நம்மளுக்கு வருது, அதுதான் அதோடைய அர்த்தம். தேவன் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார். உங்களுடைய பலத்திற்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொள்ளாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் படியான வழியையும் உண்டாக்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்க. எல்லாருக்கும் வர சோதனை தான் நம்மளுக்கு வருது. ஆனால் அந்த சோதனையை தப்பிக்க வைக்காம அந்த சோதனைக்கு நடுவில் நம்ம போகும்போது அது அவருடைய கிருபை தான் அங்கே அவர் அளிக்கிறார். அங்கே ஒரு வழி கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஏன்னா சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் சோதனைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் தூக்கி இங்கே வச்சுட்டாருன்னா சில காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த நெருப்புக்குள்ளே நீங்கள் போகும்போது தானியேல் கூட எப்படி கர்த்தர் இருந்தாரோ அதே போல் கர்த்தர் அவருடைய கிருபை உங்களுக்கு கொடுத்து உங்கள் கூட பயணம் பண்ணி உங்களை திடப்படுத்துகிறார், ஸ்ட்ரென்தன் ஆக்குறாரு. ஆனால் யாராவது இந்த வசனத்தை வாசிங்க. இல்லை, என்கிட்ட இருக்குது, பட் நீங்கள் யாருன்னா வாசிங்க. யாக்கோபு 1:12-16 நிறைய வசனங்கள் இருக்குது, அதனால இல்லை கொஞ்சம் மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும். யாக்கோபு 1:12-16. ஓகே, நிறுத்தி வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஓகே, கர்த்தர் யாரை சோதிக்கிறதில்ல, தெளிவா பைபிள் சொல்லுது. சோதனைப்படுகிற எவனும் கர்த்தர் என்னை சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பைபிளை சொல்லுது. அதனால் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் அந்த நேரத்தில் சாத்தான் உங்ககிட்ட சொல்லும் போது கூட நம்பாதீங்க. வாசிங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஓகே, 16 வரைக்கும் வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். புரியுதா? நம்மளுடைய சோதனைக்கு காரணமே நாம் தான். முடிச்சிட்டிங்களா? இல்லை, அந்த 16. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள். ஓகே, மோசம் போகாதீர்கள் திருப்பி வருதுங்க. ஏன்னா 16 தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம். ஸோ இதுக்காக தான் யாக்கோபு அங்கே சொல்கிறாரு, சாத்தான் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லா துன்பங்களுக்கு காரணம் கர்த்தர். ஆனால் கர்த்தர் யாரும் சோதிக்க மாட்டார், அவர் நல்லவர். நீ சோதனையில் இருக்கும்போது உன்னுடைய பலவீனத்தினால நீ தான் சோதனை
படுகிற. ஆனால் அந்த சோதனையிலேருந்து எப்படி நீ ஒரு நல்ல சிறந்த மனிதனாக வெளியில் வர முடியும்னு சொல்லிட்டு கர்த்தர் உனக்கு வழி உருவாக்கி கொடுக்குறாரு. ஓகே, ஒரு காரியம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்மளை சுற்றி தீமை தான் இருக்குது. இந்த தீமை மத்தியில் ஒரு நல்ல தேவன் நம்மளை நன்மையான ஈவுகளால் ஆசீர்வதிக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நன்மையான ஈவு கர்த்தரிடத்திலேருந்து வருதுன்னு சொல்லும்போது வீடு, நிலம், சொத்து, வேலை, பிள்ளைகள், சொந்தக்காரங்கள் இப்படி தான் நினைப்போம் நாம். அது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லைன்னா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க, சமாதானம் இல்லாதனால தான் அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லை? ஸோ கர்த்தருடைய நன்மையான ஈவுகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, லௌகீக காரியங்கள் இருக்குது, ஆனால் ஆன்மீக ஈவுகள் தான் அதிகமாக இருக்குது. சமாதானம், பொறுமை, சந்தோஷம், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறது. இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் சினிமா தியேட்டர் போனால் கூட 3 மணி நேரம் ஐயன்னு சிரிச்சிட்டு வந்துடுவீங்க. வெளியில் வந்த உடனே உங்களுடைய சோகம் உங்களை தாக்கி பிடிச்சி, வந்துட்டியா வெளியில், வா பார்த்துக்கிற ஒன்று ஒரு வழி. புரியுதா? எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷம் தர முடியாது, அவர் மட்டும்தான் தருவார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தர் 2 இந்த ஈவுகள், நன்மையான ஈவுகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கும்போது முக்கியமாக 2 ஈவுகள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒன்று இயேசு கிறிஸ்து, அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போஸ்தலர் 2:23-24. அப்படி இருந்தும் தேவன் நியமித்திருந்த ஆலோசனையின்படி, பாருங்க, இது ஏற்கனவே தேவன் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ அந்த ஆலோசனையின்படி அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து ஆக்கிரமக்காரர்களுடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போவாரன்னு சொல்லிட்டு தேவன் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாராம். ஆனாலும் தேவன் அவருடைய மரண வேதனைகளின் கட்டுகளை நீக்கி அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த வசனத்தில் இருக்குது. எதனால? அவர் உயிரோடு எழுந்திருக்கலைன்னா நீங்களும் நானும் இங்கே இருந்திருக்க முடியாது. நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் அனுபவிக்க முடியாது. அவர் நல்ல தேவன். இயேசு கிறிஸ்து அவருடைய மிக சிறந்த ஒரு ஈவு அவர் உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்துக்காக கொடுத்தார். அவருடைய மரணத்தினால தான் நம்மளுக்கு சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, பரலோகம் எல்லாமே கிடைக்குது. அப்போ ரெண்டாவது கர்த்தருடைய ஆவியானவர். ரெண்டாவது ஈவு கர்த்தருடைய ஆவியானவர். அவர் எப்பவுமே உங்கள் கூட இருக்கிறார். நம்ம தான் கேட்க மாட்டோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அவர் டெய்லி உங்ககிட்ட பேசுறதுக்கு காத்துட்ருக்கிறார். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் ரொம்ப அதிகமாக ஒரு உணர்வுக்குள்ளே வரேன். ஏன்னா ஆவியானவர் நம்மளுடைய ஜபத்திலே கூட நம்ம அட்ரஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அங்கே இருக்கிறார் அவர். நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் என்னைக்கு உங்களுடைய ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அந்த நேரத்திலேருந்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நேரத்திலேருந்து ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார். அப்போ இங்கே பாஸ்டர் சொல்கிற அந்த ஞானம், கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு வேணும்னா அவர்கிட்ட கேளுங்களேன், ஃப்ரீயாக தருவார். நம்ம தான் கேட்க மாட்டோம். ஏன்னா we take him for granted. அவர் இருக்கிறார் அவ்வளோதான். ஆனால் அவர் பேசுகிறாரு. நீங்கள் தவறு செய்யும் போது அவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு.
நீங்கள் சோகத்தில் இருக்கும்போது, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது ஏதாவது ஒரு வசனம் வந்து உங்ககிட்ட பேசுனா அது ஆவியானவர் பேசுகிறாரு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு ஆவியானவர். ஸோ 2 முக்கியமான கிஃப்ட் நான் சொன்னேன்ல, ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று ஆவியானவர், கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஓகே, இந்த 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 உலகத்தில் நான் சொன்னேன்ல, நம்மளை சுற்றி தீமை இருக்குது. 2 கொரிந்தியர் 12:9-10 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். இது பவுலுடைய ஒரு அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சான். அது உடம்புல இருந்துச்சலாம், மனதில் இருந்துச்சா தெரியல, முள்ளு குத்தினே இருந்துச்சுன்னு சொல்லி போட்டுக்கிறாரு. அங்கே அவர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவருக்கு சொல்கிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அதாவது கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும்னு சொல்லி சொல்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாகும். அது நாங்கள் நிறைய முறை அனுபவிப்போம். இங்கே வரும்போது தொண்டை சரி இருக்காது, வயிறு கலக்கும், டயர்டாக இருக்கும், உடம்பு வலிக்கும். ஆனால் இவ்வளோ பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாகும். அது இங்கே நாங்கள் நிறைய முறை இங்கேருந்து எல்லாம் பார்த்துருக்குறோம், நீங்களும் அனுபவிச்சிருக்கிறீங்க. ஓகே, எனவே கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். அப்படியே நான் பலவீனமாக இருக்கும் போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். பலவீனமாக இருக்கிறேன், ஆனால் பலனுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஓகே, எனவே கிறிஸ்துவுக்காக எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுத்துகிறேன். ஸோ என்ன வந்தாலும் அவரை பிரியப்படுத்துகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் வரும்போது, நீங்கள் உங்களுடைய தோல்வியோ கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ வலியோ என்ன வந்தாலும் நீங்கள் அது வழியில் அப்படியே பயணம் பண்ணி போகும்போது இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் அந்த சைடு, அந்த நெருப்புக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது நீங்கள் இன்னும் பலவானாக வெளியில் வரீங்க, நீங்கள் இன்னும் சிறந்தவனாக வரீங்க, நீங்கள் இன்னும் மன்னிக்கிறவனாக வரீங்க வெளியில், நீங்கள் இன்னும் அன்பு செலுத்துகிறவனாக வரீங்க, நீங்கள் இன்னும் பக்குவமான ஒரு நபரை வெளியில் வரீங்க, நீங்கள் இன்னும் தைரியசாலியாக ஒரு மனிதனாக வெளியில் வரீங்க, நீங்கள் இன்னும் சகிப்புத்தன்மை அதிகமாக உள்ளவன்னு ஒரு மனிதனாக வெளியில் வரீங்க, உங்களுக்குள்ள அதிகமாக பொறுமை வருது, உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் ஆஃப் அக்கமடேஷன், அது என்னென்னா இடம் கொள்ளுகிறவனாக நீங்கள் வெளியில் வரீங்க. அதாவது நீங்கள் ஒரு ஏழையாக வந்தால் கூட அவனை ஏற்றுக்கிறீங்க, ஒரு பணக்காரனும் வந்தால் கூட ஏற்றுக்கிறீங்க, ஒரு வியாதியஸ்தராக வந்தால் கூட ஏற்றுக்கிறீங்க, ஒரு நல்லவனாக வந்தால் கூட நீங்கள் இடம் கொள்கிறீங்க எல்லாருக்கும். அதே போல் நீங்கள் சீக்கிரம் கைவிட மாட்டீங்க, எப்போ, எந்த சூழ்நிலையிலையும். அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு சோதனை வரும்போது மரணம் வந்தாலும் அவங்க கைவிட மாட்டாங்க. அது எங்கேருந்து வருது? அந்த பலவீனமான சூழ்நிலையில் கர்த்தருடைய பலன் பூரணமாகுது. அதுதான் நன்மையான ஈவு. இப்போ எல்லா சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய பார்வையோ அந்த சூழ்நிலையின் பார்வையோ நீங்கள் அப்படி பார்க்காமல் நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலேருந்து பார்க்க போகிறீங்க. The perspective of God, அதுதான் முழுமையான பார்வை. ஓகே, ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஈதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலம். எனக்கு பல்லு வலி வந்தாலும் அது நன்மைக்கு தான். ஏன்னா அங்கேருந்து தான் இந்த டாபிக் கிடைச்சது. அங்கே போகலன்னா இந்த டாபிக் கிடச்சிருக்குமா? சந்தன மரம் கதை கிடச்சிருக்குமா? ஒன்னஸ், காட்லினஸ், குட்னஸ் கிடச்சிருக்குமா? பாருங்கள், என்ன இருந்தாலும் என் வண்டி உடஞ்சிடுச்சு, நின்றுச்சு, வண்டியே இல்லை. இன்றைக்கி புது கிளச்சு, வண்டி புதுசாகிடுச்சு, சைக்கிளில் போகிற மாதிரி இருந்துச்சு வண்டி.
அதனால்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியல எதனால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. புது கிளச்சு கிடச்சிது, நன்மை தான். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் சகலத்தில் ஒரு நன்மை கர்த்தரால் செய்ய முடியும். அது நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். நான் ஒரு உதாரணம் தரேன் உங்களுக்கு. யோசேப்புடைய வாழ்க்கை. அவனை ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். அவங்க அப்பா கிட்டேருந்து அவனை பிரிச்சிட்டாங்க. அவன் ஏமாந்து போனது அவனுடைய கூட பிறந்த சகோதரர்களால் தான் அவன் ஏமாந்து போனான். அதுக்கப்புறம் அவனை குழியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை வியாபாரிகள்கிட்ட விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் போத்திஃபாருடைய வீட்டில் போயிட்டு வேலைக்கு போகிறான். அங்கே போயிட்டு அங்கே அந்த போத்திஃபாருடைய மனைவி அவனை இச்சையில் அவனை இழுக்கும் போது அங்கே ஒரு பொய் குற்றம்னால அவனை தண்டிக்க ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அந்த சிறைச்சாலையில் அவன் சிலருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த பயனளிக்கிறவர்கள் அவனை மறந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ எல்லாமே நெகட்டிவாக இருக்குது பாருங்க. எல்லாமே ஒரு ஆப்போசிட்டாக நடக்குது. ஆமாம், எதுவுமே நல்லது இல்லை. நான் சொன்னது எதுவுமே ஒரு நல்ல காரியம் இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் மத்தியில் கர்த்தர் அவன் கூட இருந்தார். அதனால்தான் அவனு கடைசியில் ஆதியாகமம் 50:2 அவனுடைய சகோதரர்களை பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். காலையில் பார்த்தீங்கல்ல, அவங்க பேசுனாங்க, ஷில்பா, மனுஷர்களால் தீமை தான் செய்ய முடியும், நன்மை செய்ய முடியாது. அப்படி நன்மை செஞ்சாலும் அவங்க அங்கேருந்து நன்மை பெற்றுக்கொண்டாதான் அந்த நன்மை செய்ய முடியும். ஆனால் இயற்கையாக மனுஷர்களால் என்ன செய்ய முடியும்? சாலிடான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஷில்பா சொன்னாங்க. ஸோ நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே திரளான மக்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய செய்தார். அவரால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியுங்க. அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். உன்னை யாருன்னா உன்னுடைய விசுவாசத்தினால உன்னை கொல்ல வந்தா கூட, நீ செத்துட்டா கூட அது நன்மையில் முடியும். ஏன்னா நீ அவரோடு இருப்ப. உன் வீடு எரிச்சிட்டா கூட அது நன்மையில் முடியும், உனக்கு புது வீடு கிடைக்கும். அவர் எல்லாமே அப்படி தான் மாற்றி போடுவார். ஏன்னா சாத்தான் யோபை அழிக்க பார்த்தான். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? அவன்கிட்ட முன்னாடி இருந்ததோட 2 மடங்கு அதிகமாக கிடைச்சிது. அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு அவர் அப்படி தான் செய்வார். அதாவது கர்த்தர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னா, அவர் ஒரு நாளும் உங்களை ஒரு தீமையில் தள்ளவே மாட்டார். God loves you so much that he will never put you through evil. Okay? So இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதாவது நான் சொல்கிறது ஒரு டாலண்ட்டோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்டோ ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் கர்த்தர் நல்லவர். அவரிடத்திலிருந்து வர அமைதி தரும் அனைத்தும் அங்கேருந்து வருது. முன்னேற்ற தரும் அனைத்தும் அவரிடத்திலிருந்து வருது. முடுக்கம் தரும் கொண்டு வரும் அனைத்தும், முடுக்கம்னா என்ன? அட்வான்ஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன், துரித்தம், சீக்கிரம் நடக்குது பாருங்கள். உங்களுடைய சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் முடிஞ்ச உடனே அடுத்தது நடக்கும், நல்லது, அதுக்கு அடுத்தது நடக்கும். ஸோ அந்த ஆக்சிலரேஷன். எப்படி நான் இப்போ தானே சேர்ந்தேன் நான் வேலையில், அதுக்குள்ளே எனக்கு ப்ரமோஷன், அந்த ஆக்சிலரேஷன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகரிப்பை கொண்டு வரும் அனைத்தும் கர்த்தரால் வருது. இன்க்ரீஸ், உங்களுடைய சொத்தில் இன்க்ரீஸ், உங்களுடைய ரெப்புடேஷனில் இன்க்ரீஸ், உங்களுடைய ஃபேமிலியில் இன்க்ரீஸ், உங்களுடைய சொத்தில் இன்க்ரீஸ் கர்த்தரிடத்திலிருந்து வருது. அதே போல் விரிவாக்கத்தை கொண்டு வரும் அனைத்தும் கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஓகே. ஆறுதலை தரும்
அனைத்தும் கர்த்தரிடத்திலிருந்து. நல் அறிக்கை கொண்டு வரும் அனைத்தும், குட் ரிப்போர்ட்ஸ் அனைத்தும் கர்த்தரிடத்திலிருந்து வருது. நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அனைத்தும் கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஸோ கர்த்தர் தான் உங்களுடைய எல்லா நலம்க்கு காரணம். God is the source, God is the reason for all your goodness in your life. ஓகே, நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள் உங்கள் கூட பங்கு கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தவிர வேற எந்த நன்மையும் இல்லை, அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பிலிப்பியர் 4:19 என்ன போட்டிருக்குதுன்னா, கர்த்தர் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். எல்லா தேவைகள் கர்த்தர் நிறைவாக்குவார். ஓகே, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தர் கொடுக்குற இந்த ஆசீர்வாதங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது 2 கொரிந்தியர் 3:5 எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஓகே, 2 கொரிந்தியர் 12:9 அவர் கிருபை போதுமானது. எப்பவுமே நீங்கள் என்ன பிரச்சனை இல்லை இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். அதே போல் 1 கொரிந்தியர் 15:57, 2 கொரிந்தியர் 2:14 அவர் நமக்கு வெற்றியை தந்து நம் மூலம் தனது நறுமணத்தை பரப்புகிறார். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்ம யார் கர்த்தருக்கு முன்னாடி? ஆனால் இவ்வளோ ஈவுகளை அவர் கொடுக்குறார். அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆனால் அவருடைய நல்ல தனம், ஓகே, நல்ல தன்மை, அதனால்தான் நாம் இவ்வளோ எல்லாம் அவர்கிட்டேருந்து பெற்றுக்கிறோம். ஓகே, யாக்கோபு 4:7 பார்க்குறோம், நாம் அவருடைய அடைக்கலத்தில் இருக்கும்போது எதிரி நம்மை விட்டு ஓடுகிறான். இதோட ப்ரொடெக்ஷன் என்ன வேணுங்க? எரேமியா 29:11, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. ஆமாம், வெரி குட், தீமைக்கல்ல. அதுதான் முக்கியமானது. ஏன்னா சாத்தான் அடிக்கடி தீமைக்கு தான் அவர் பிளான் பண்ணுறாருன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுப்பான். ஆனால் அவருக்கு தீமைக்கு எதுவுமே செய்ய மாட்டார். அவர் சமாதானத்துக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் விரும்புகிறார். ஸோ அதே போல் ஒரு கடைசியாக ஒரே ஒரு வசனம், அது எபேசியர் 2:10. இவ்வளோ நன்மையான ஈவுகள் கர்த்தரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, ஏனென்றால் நற்செயல்களை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அதாவது கர்த்தர் நம்மளுக்கு நல்லது செய்கிறார்ல, நாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். ஸோ இதோட இன்றைக்கி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். இது ஏன்னா நான் ரொம்ப இது கூட போராடியிருந்தேன். வருஷ ஆரம்பம் என்னுடைய முதல் செய்தி, நாம் கர்த்தர் பற்றி தான் புரிஞ்சுக்கிற போகிறோம். கர்த்தர் யார்? உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் கர்த்தர் பற்றி தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரை நல்லா புரிஞ்சுக்கினீங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். இனி நம்ம பார்க்க போகிற அந்த 9 தொடர்கள் சங்கீதம் 23 இருக்கும். ஒரு வசனம், சில நேரத்தில் ஒரு வசனத்துலேருந்து 2 தலைப்பு வரும். ஸோ இந்த மாதிரி அந்த சங்கீதம் 23 ஏகப்பட்ட காரியங்கள் அங்கே கர்த்தர் நல்லவர்னு சொல்லி உறுதியாக எழுதப்பட்டிருக்குது. அது நம்ம வருங்காலத்தில் கர்த்தருடைய சித்தம் இருந்தால் பார்ப்போம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.